ஹலோ வீவர்ஸ், ஒரு வருடத்திற்கு பிறகு ஏற்றம் தரக்கூடிய ஆலமகி ஏகாதசியானது நாளைய தினத்துல வரவுள்ளது. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு தேவையான 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கியம், செல்வம். இந்த 3ம் இருந்து விட்டாலேயே போதுங்க, நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணத்துக்கு எந்தவித குறைவும் இருக்காது, ஆனா அவங்களுக்கு ஆயுள் பலமானது கம்மியா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணமே கஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மன சங்கடத்தையும் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க. இந்த 3மே ஓரளவுக்கு சீராக இருந்து விட்டாலேயே போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 3ஐயும் நாளைய ஒரே தினத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த ஆமலகி ஏகாதசியானது வந்திருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கும் இல்லையா? இந்த கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்கு நாளைய தினத்துல நீங்க குளிப்பதற்கு முன்பாக நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரே ஒரு பொருளை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்க குளித்துட்டு வாங்க. நீங்க நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நாளைக்கு இரவு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 6:30 மணியில இருந்து 7 மணி வரையிலான இந்த ஒரு 30 நிமிஷத்துல வெறும் ஒரு 5 நிமிடம் பார்த்தீங்கன்னா துளசியை வைத்து இப்படி மட்டும் 2 தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கியம், செல்வம் இந்த 3மே கிடைக்கும். தற்போது உங்களுடைய வீடுகளில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் ரொம்பவே கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு தீர்வானது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றமானது ஏற்படும், அதன் மூலமாக வருமானம் கிடைத்து நீங்கள் கடனை அடைத்து விடலாம். இல்லை என்றால் ரொம்பவே அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வட்டியை பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ யார்கிட்டையாவது வட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வட்டியை மாற்றக்கூடிய வகையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேங்க்லேயோ இல்லைனா எதிர்பார்த்த ஒரு பணமானது கிடைக்குங்க. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி கம்மி இல்லையா? ஸோ இப்படி நீங்கள் கைமாற்றி விடுவீங்க. இது போன்ற ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களானது இந்த பூஜையை செய்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல தாங்க ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ஆனாலுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காம இருந்துட்டு ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த பூஜையை செய்யும் போது அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்குங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வானது இந்த பூஜையை செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20/3/2024 நாளைய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அற்புதமான புதன்கிழமை அன்றே பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான ஏகாதசி திதியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. விரதங்களிலேயே மிக மிக முக்கியமான உடனடியாக பலன்களை தரக்கூடியதாகவும் ஏற்றம் தரக்கூடியதாகவும் இருப்பது தான் இந்த ஏகாதசி விரதங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் தான் நாளைக்கு வந்திருக்குங்க. அதாவது பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை தான் நம்ம ஆலமகி ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. எனவே நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் பூஜைகளை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் எழுந்த உடனேயே குளித்து விடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய். அதாவது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அப்படியே போட்டுருங்க. பிறகு ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளித்துட்டு வாங்க. இதன் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே அப்படியே நடக்குங்க. செல்வ செழிப்பானது நமக்கு கிடைக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீடுகளில் நெல்லிக்காய் மரம் வைத்து இருப்பவர்கள் அந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வைங்க. இதன் மூலமாக உங்களுடைய வீடு தேடி அந்த மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. அதே போல தாங்க செல்வ செழிப்பிற்கு குறைவில்லாமல் பண சங்கடமும் பண கஷ்டமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு அற்புதமான ஆலமகி ஏகாதசி அன்று இது போன்று நெல்லிக்காயில செய்துட்டு வரும்போது இன்னும் அதீதமான பலன்களானது கிடைக்க கொடுங்க. அதாவது மற்ற ஏகாதசியை காட்டிலும் இந்த ஆலமகி ஏகாதசி அன்று நெல்லிக்காயை வைத்து நம்ம தீபம் ஏற்றுவதோ இது போன்று நெல்லிக்காவை ஊற வைத்த தண்ணீரை நம்ம குளித்துட்டு வருவதன் மூலமாகவோ நமக்கு இன்னும் அதீதமாக நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இப்படி குளிச்சுடுங்க. அதன் பிறகு மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 6:30 மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய திருப்படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கோங்க. பிறகு பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னா துளசி இலை தாங்க. ஏன்னா துளசி இலைகள் எங்கு இருக்கிறதோ அங்கு பெருமாள் வாசம் செய்வார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. ஸோ கட்டாயமாக நாளைய தினத்தில் துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து துளசியை பார்த்தீங்கன்னா மாலையாக கட்டி அப்படியே அந்த பெருமாளுக்கு அணிவிச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த துளசி இலைகளை கொஞ்சமாக பறித்து ஒரு சொம்பில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இது போன்று துளசி இலைகளை கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா போற்றுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 2 அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் 3 இடங்கள் மஞ்சள் குங்குமத்தை வச்சிடுங்க. பிறகு பசு நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யை பார்த்தீங்கன்னா 2 அகல் விளக்குலையும் ஊற்றிடுங்க. பிறகு பஞ்சு திரியை போட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை உச்சரித்துட்டு ஃபர்ஸ்ட் தீபத்தை ஏற்றி வைங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் செல்வம் இந்த 3மே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மீண்டும் பார்த்தீங்கன்னா 3 முறை உச்சரித்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதானது நடக்குங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நெல்லிக்கனியை எடுத்துட்டு அந்த நெல்லிக்காயுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழி மாதிரி தோண்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் நீங்கள் பஞ்சுத்திரியை வைத்து தீபத்தையும் ஏற்றி வைங்க. இப்படி நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதீதமான நல்ல பலன்களை கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைய நாள் இந்த பூஜைகள் அனைத்துமே செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களால் முடிந்த உணவை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்காவது தானமாக கொடுங்க. உணவு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, உங்களால் எது முடிஞ்சாலுமே அதை நீங்கள் மற்றவர்களுக்கு பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த துளசி தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குடித்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்குங்க. உண்மையாலுமே சயின்டிஃபிக்காகவே பார்த்தீங்கன்னா துளசி இலைகளில் அவ்வளவு நன்மைகளானது இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் அந்த பெருமாளுடைய ஆசையின் மூலமாக குடித்துட்டு வரும்போது இன்னும் அதீதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக தற்போது ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரொம்ப எளிமைங்க. நெல்லிக்காயை போட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சிடணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் ஒரு தீபம், 2 அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை ஊற்றி 2 தீபம். இவ்வளவு தாங்க சிம்பிளாக இந்த பூஜையை நாளைய தினத்தில் செஞ்சுடுங்க. அதே போல் துளசி இலையை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மாலை கட்டி பெருமாளுக்கு அணிவிச்சுட்டு அந்த துளசி தீர்த்தத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் குடித்திடுங்க. அதன் பிறகு தான் இந்த பூஜைக்கான ஒரு முழுமையான பலனானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. இந்த பூஜையும் பார்த்தீங்கன்னா நிறைவு பெறும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வீடுகளில் செஞ்சுடுங்க. அதாவது பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு தான் ஆலமகி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆலமகி ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளை நம்ம வழிபாடு செய்து கொண்டால் பசுவை தானம் செய்த பலனானது நமக்கு கிடைக்குங்க. அதாவது ஒரு முழுமையான பசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கான பலனை நாளைய தினத்தில் நீங்கள் வெறும் பெருமாளை ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து கொண்டாவே போதுங்க, இத்தனை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது பசுவை தானம் செய்து அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட புண்ணியமானது உங்களுக்கு நாளைய தினத்தில் பரிபூரணமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளை மட்டும் தவற வச்சாதீங்க. நாளைய நாள் அதுவும் சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஒரு 6:30 மணியில் இருந்து 7 மணி வரையிலான இந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து இந்த ஒரே ஒரு பூஜையை செஞ்சு பாருங்கள், நீங்கள் நினச்சது நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல்
தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கிடைக்குங்க. இந்த ஏற்றம் தரக்கூடிய ஏகாதசியை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த ஏகாதசியுடைய மகிமையை சிவபெருமானை பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு இந்த ஏகாதசிக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.